The sum of the digits of a 3-digit number is 11. இப்போ ஒரு 3-digit number எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ 3 numbers இருக்கு. நம்ம x, y, z ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம 3-digit numberன்னு எடுத்துக்க போறோம். x, y, z. Sum of the digits are, இதை மூணையும் சம் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்குமா? If the digits are reversed, reverseனா என்ன அர்த்தம்? xyzன்றது zyx மாறிடுச்சு அப்படின்னா, எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 45 அப்படின்றது 54ன்னு மாறிடுச்சுன்னா, இப்போ 4 into 10 plus 5ன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக 5 into 10 plus 4ன்னு மாறும். இதுதான் இதோட மீனிங். டிஜிட்ஸ் ரிவர்ஸ்டு ஆச்சு அப்படின்னா, நம்ம நல்லா கவனிங்க, xyz அப்படின்றது zyxன்னு மாறிடுச்சு அப்படின்னா, என்னோட ஒன்ஸ் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா 100ஆ மாறிடுச்சு. 10 10ஆ தான் இருக்கு. 100 வந்து ஒன்ஸா மாறிடுச்சு. ஓகேவா? அதான் அதோட மீனிங். The number is reversed. என்ன கொடுத்துருக்காங்க கம்பாரிசன்? The new number is 46 more than 5 times the older number. Next, the hundreds digit plus 100 digit என்னது? x plus twice the 10th digit is equal to the unit digit. ஓகேவா? இப்போ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம். இதெல்லாம் xy plus z இருக்குல்ல, இது மட்டும் மல்டிப்ளிகேஷன்ல லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். z என்ன அர்த்தம்? z into 100 plus y into 10 plus x equal to 46 plus 5 times of x into 100 plus y into 10 plus z. 100z plus 10y plus x, 46 plus 500x plus 50y plus 5z. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். 500x minus x, 50y minus 10y, 5z minus 100z plus 46 equal to 0. இது மூணு மட்டும்தான் நெகட்டிவ் சைன்ல இருக்கும். 499x 40y 95z equal to minus 46. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் 1 இதையும் சால்வ் பண்ணலாம். x plus 2y minus z equal to 0 plus z என்ன பண்ணுறோம்? minus z கொண்டு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க 3 ஈக்குவேஷன் இதுதான். x plus y plus z equal to 11 and this value and this value. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மூணுலையுமே z இருக்கிறதுனால நான் z ரிமூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து z ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். ஏன்னா பிளஸ் z மைனஸ் zனால டேரெக்டாக என்ன ஆகும்? சப்ட்ராக்ட் ஆகி வேல்யூ கிடைக்கும். ரிமைனிங் டேர்மை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன எடுத்திருக்கோம்? எனக்கு அடுத்த z ரிமூவ் பண்ணோம். 95z இருக்கு, அதனால இதுவே ஈஸி தான். நான் இதுலேயே என்ன பண்ண போறேன்? 95 எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு 95 மல்டிப்ளை பண்ணால் இனிமே வருது. எப்போவுமே 11ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ எனக்கு 46 11 இருக்கு. 11ஓட நான் என்ன பண்ண போறேன்னா 95 மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? 11ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும். லாஸ்ட் நம்பர்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 14 வரும். 1 தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி இந்த 9 இங்கே எழுதணும். 9 ஏற்கனவே ஒரு ரிமைனிங் 1 இருக்கனால 10ன்னு ஆகிடும். ஓகேவா? 11 மல்டிபிள்ஸ் தனியாக இருக்குது, அதை தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? இதுவும் மைனஸ் ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ண தான் செய்யணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ நமக்கு இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இசட் இல்லை. அப்போ இதை ரெண்டையும் நம்ம மெயின் ஈக்குவேஷனாக வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா,
ஒன்று எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். எனக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பெரிய நம்பராக இருக்கனால அப்போ நான் இதை பெரிய நம்பராக மாற்ற முயற்சி பண்ணால் எல்லாமே பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக என்ன பண்ணால் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை 135 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 45 தான் வரும். அப்போ 45 நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். சைனை சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இதை அப்படியே என்ன பண்ணணும்னா ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ 1ன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.